நீங்க பேசலாம் ஐயா. ஐயா இருக்கீங்களா? இருக்காங்க. வாழ்க வளமுடன். ஓகே, சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பெரும்புக்குரிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் புலமார்ந்த வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு சிறந்த விழா. நமது அன்பிற்கும் போற்றுதலுக்குரிய பேராசிரியர் மேராமையார், இன்னும் அவரோடு இணைந்து மிக நல்ல முறையிலே சேவை செய்து வரக்கூடிய பேராசிரியர் விக்னா ராஜேஷ், அருள்நிதி மாணிக்கம் போன்ற பல நண்பர்களுடைய ஒரு சேவையை கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அல்லது வளர்ந்து வரக்கூடிய இந்த சியாட்டில் ஸ்கை சொசைட்டி மனவளக்கலை தகவமைத்தினுடைய 17வது அதாவது ஆரம்ப விழா, தொடக்க விழா 16 ஆண்டுகள் சிறப்பாக சேவை செய்து பல நூற்றுக்கணக்கான அன்பர்களுக்கு நமது அருட்தந்தர்கள் வழங்கியுள்ள மனவளக்கலை யோகாவை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்விலே ஒரு சிறந்த ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இவர்களுடைய ஒரு சேவையை நாம் பாராட்டுவோம். இன்று நாம் அவர்களை நாம் பாராட்டுவதோடு மட்டுமின்றி இப்பொழுது தொடங்கக்கூடிய இந்த 17வது ஆண்டு இன்று முதல் அடுத்த வரும் ஒரு ஆண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டிலும் கூடுதலான அன்பர்கள் இந்த மனவளக்க யோகாவை கற்று வாழ்விலே அந்த முழுமையில காத்து வாழ்வின் நோக்கம் ஆகிய முழுமை பேர் அடைவதற்கான ஒரு நல்வாய்ப்பையும் பெறுவதற்கு இந்த சியாட்டில் ஸ்கை சொசைட்டி தவமையம் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக கல்வி நிலையமாக திகழட்டும் என உளமாற வாழ்த்துகிறேன். அதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரியுமாக என இறையர்களையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். இன்று நம்ம அனைவரது ஒரு ஒரு நினைவூட்டல் கூட சொல்லிக் கொள்ளலாம், அல்லது புதிய அன்பர்களுக்கு, அதாவது இதுவாரும் இன்னும் ஆசிரியர் பயிற்சி வரவில்லை, ஆனால் எதிர்கால ஆசிரியர் என்று வைத்துக் கொள்ளலாம். இவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் ஏற்கனவே ஆசிரியராக இருப்பவர்களுக்கும் ஒரு நினைவூட்டுன்ற வகையில் சமுதாய வளம் என்ற தலைப்பில் அருட்தந்தருடைய தத்துவங்கள் கொண்ட சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், அருட்தந்தையவர்கள் சிறு வயதிலே அவர் கருவிலே தெரிவுடையான் என்று சொல்லலாம். ஏன்னா பெற்றோர்கள் இறை வழிபாடு செய்து அந்த இறைநிலையோடவே அவர்கள் அவருடைய எண்ணம் இருந்தபோது தான் அருட்தந்தை அவர்களுக்கு குழந்தையாக பிறந்து இன்று உலகம் போற்றும் ஒரு சிறந்த தத்துவ ஞானியாக கருதப்படுகிறார். இந்த ஐயம் இல்லை. அவர் சிறு வயதிலே 10ஆம் வயதிலே அவர் ஒரு ஆன்மீக குருவிடம் ஒரு ஏற்றளவில் ஆன்மீக ஒரு பயிற்சிகள், அது ஆன்மீக பற்றிய சில தெளிவுகளை பெற்றார்கள். இருந்தாலும் அத்வைதம் போன்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை அவர் தெரிந்து, அதாவது அவர் தெளிவு பெற முடியவில்லை. அதே போல கிருஷ்ணா என்ற, அதாவது வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் என்பவரிடம் இவர் மீண்டும் அவர் சென்னையில் இருக்கும்போது சில ஆன்மீக விளக்கங்கள் பெற்றார். கடைசியாக அவருக்கு பரஞ்சோதி மகான் என்ற ஒரு சிறந்த குருவிடம் தீட்சை பெற்று நம்ம 34வது ஆண்டுல அவர்கள் அந்த இறையுணர்வு பெற்றுவிட்டார்கள்.
ஸோ ரியலைஸ்ட் காட் அண்ட் ரியலைஸ்ட் ஹிம்செல்ஃப். தன்னை உணர்ந்து அந்த இறைநேரையும் உணர்ந்து விட்டார்கள். அப்போது 1945 நமக்கெல்லாம் தெரியும், உலகப் போர், 2வது உலகப் போர் முடியும் தருவாயில் இருக்கிறது. அந்த சமுதாய சூழ்நிலையை அவர் எண்ணி பார்க்கிறார். இந்த ஒரு சமுதாயத்துல எத்தனையோ வளர்ச்சி அப்பொழுதுமே இருந்தா கூட, இது போன்ற ஒரு அழிவு பாதையில விஞ்ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி அழிவுக்கு ஒரு வழிவகுக்கிறார்களே என்று மிகவும் ஒரு உளமாற அவர் நெகிழ்ந்தார். அப்பொழுதே இந்த உலகத்தில் இனி எப்பொழுதுமே போர் நிகழக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் உலக சமாதானம் என்ற ஒரு கருத்தை கொண்டு சில ஆண்டுகள் பகலிரவாக அந்த ஒரு நூலை எழுதினார். உலக சமாதானம் என்ற தலைப்பிலே ஒரு நூல் எழுதினார்கள். அதுல நம்முடைய இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன, தனி மனிதர், குடும்பம், இன்னும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், அவர்களுடைய ஒரு நிலை என்ன, அந்த நிலையை மாற்றி ஒரு மேம்பட்ட சமுதாய அமைவதற்கு, சமுதாய வளம் ஏற்படுவதற்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை இவராகவே. அதனால ஒரு பக்கம் ஆராய்ச்சி ஒரு பகுதி அந்த நூல்ல, அடுத்த பகுதி திட்டங்கள் என்று 1957 அந்த நூலை தொகுத்து வெளியிட்டார்கள். அந்த நூலில் குறிப்பிட்டவாறு 1958 ஆண்டு அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 14 இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரில் இந்த ஒரு உலகளாவிய ஆன்மீக கல்வி நிறுவனத்தை அவர் தொடங்கினார்கள். அதே போலதான் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சமுதாய ஒரு மேன்மைக்காக, சமுதாய ஒரு சீர்திருத்தத்துக்காக பல கொள்கைகளை வகுத்துள்ளார்கள். உங்களுக்கு தெரியும், 1986 கர்மயோகம் உலக சமயம் என்பதை ஒரு வாழ்க்கை நெறியாக வெளியிட்டார்கள். அப்பொழுது எனக்கும் ஒரு வாய்ப்பு, அவரோட நான் ஒரு மாசம் மௌனத்தில் இருந்தேன். அந்த மௌனத்தில் தான் அவருக்கு அந்த எண்ணம் தோண்டி இருக்குது. ஏன்னா நம்ம சமுதாயத்துல எவ்வளவோ நன்மைகள் இருந்து கூட மக்களிடையே இந்த பிரிவு காரணமாக நம்மளோட நாடு என்ற ஒரு எல்லை கோடு, அப்புறம் இந்த மதங்கள் என்ற ஒரு எல்லை கோடு, இன்னும் எத்தனையோ அதுல உள் கோடுகள் வேற, ஜாதி மதம் இனம் என்று. இதனாலேயே மக்களுடைய ஒரு வளம், இந்த சமுதாய வளம் வீணாக போகிறது என்று ஒரு நூலில் கூட அந்த உலக சமாதானத்தில் ஒரு கவிதையில குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த உலக சமுதாயத்தினுடைய மேன்மைக்காகவே தம்மை அர்ப்பணித்தார்கள் என்ற சொன்னால் அது மிகையாகாது. நாம் எல்லாம் எளிதில் நினைவு கொள்ளலாம். சமுதாயத்துல முதல்ல ஒரு குடும்பமாக ஒரு வாழ தொடங்கிய மனிதர்கள் அவர்களுடைய வசதிக்காக ஒரு சில காலகட்டத்துல அவர்களுடைய ஒரு தொழில் அடிப்படையில ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதே போல ஒரு பாதுகாப்பாக ஒரு எல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இவங்க ஊரு, அதுக்கப்புறம் அது போல பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதே போல ஒரு ஆண் பெண் என்று எடுத்துக்கொண்டா கூட ஏற்றத்தாழ்வு என்ற நோக்கம் இல்லை. ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, முதல்ல இந்த மனித வாழ்க்கை குறிஞ்சி என்று நமக்கு தெரியும். அந்த நிலங்கள்ல 4 நிலங்கள் இருக்கின்றன. அப்போ அது அங்கே அன்றைந்த சூழ்நிலையில அதிகமாக விளைச்சல் செய்து அவர்கள் பயிரிட்டு உண்ணக்கூடிய அவசியம் இல்லை. அவர் வெளியில சென்று உணவுக்கான பொருட்களை சேர்த்து வருவார்கள். அப்போ விலங்கினங்கள்லாம் இருக்கும். அதனாலதான் பெண்கள் வீட்டோடு இருக்கட்டும் என்று ஆண்கள் வெளியிலே சென்று அந்த குடும்பத்துக்கு தேவையானவற்றை
கொண்டு வருவார்கள். இதனால பெண் வந்து வீட்டோடு இருக்கட்டும் என்று அந்த காலத்துக்கு அது சரிதான். அது எப்படி சில நூற்றாண்டுகளாக மாறிவிட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுபோல பல பிரிவுகள் தான் இப்ப மனித வளத்தை, என்ன சொல்லப்போனா சமுதாய வளத்தை இந்த வரைக்கும் வந்துள்ள இந்த விஞ்ஞான ஒரு வளர்ச்சி மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம அடுத்த கூறக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா ரெக்கார்டில் ஏதோ ப்ராப்ளமா? இனியோ இந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு நாம் உலக மக்களுக்கு தேவையான உணவை ஏற்கனவே உற்பத்தி செய்திருக்கிறோம். ஆனா எல்லோருக்கும் சமமாக பங்கிட முடியவில்லை. இங்கே அந்த மனித வளம் இல்லை. இதுதான் சமுதாய வளம் இருந்து கூட அதனை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லை. இதுதான் பாரதியார் கூட எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நமது அருட்தந்தையுடைய நோக்கம் அதேதான். சமுதாயம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது. வந்து இந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடியது அனைவருக்கும் சமமாக. குறைந்தது இந்த அடிப்படை வசதிகள், உணவு, உடை, அதுக்கப்புறம் உறைவிடம், இவை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது. ஏன்னா அவர்கள் வந்து அந்த அன்பும் கருணையும் என்ற ஒரு உயர்ந்த பண்பாட்டின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சமுதாயத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சில வேறுபாடுகள் காரணமாக அவர்களால் அதை அடைய முடியல. இதெல்லாம் மனசுல வச்சுதான் அலெக்சாந்தர்கள் பல கொள்கை வகுத்தார்கள். அதில் ஒன்றுதான் கர்மயோகம், உலக சமயம். அது குறிப்பாக உலகத்தில் பல மதங்களிடையே சிக்கல்கள் அவ்வப்போது தோன்றி எவ்வளவோ துன்பம், மக்கள் துன்பம் பெற்றுள்ளார்கள் என்று நம்ம வரலாறு மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதை தவிர்க்கும் வகையில மக்கள் எல்லாரும் ஓரினம். ஏன்னா அவர்கள் உணர்ந்து, இப்ப நாம உணர்ந்திருக்கிறோம் பிரமையான பிள்ளை இறைநிலை விளக்கத்தை எல்லோரும் அந்த ஆதி என்னும் பரம்பொருள் மெய் அந்த சுத்த வெளியில தான் மூலமாக கொண்டவர்கள். எனவே உலக ஒரு சகோதரத்துவம் என்பது நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பிரிவினால மக்கள் துன்பப்படக்கூடாது. அதனாலதான் அவர் ஒவ்வொரு மதத்தினுடைய ஒரு சாரம், இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை, இவற்றை இரண்டையும் கொண்ட கர்மயோகம், உலக சமயம் என்று ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நெறியை தொடங்கினார்கள். 1986 இப்போ இந்த பயிற்சி எடுத்து எல்லாருமே அதை நம்ம பின்பற்றி வருகிறோம், கர்மயோக கொள்கைகளை. கடைசியாக அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு அளித்துள்ளதுதான் ஐந்தொழுக்க பண்பாடு. அதாவது நாம் சமுதாய குறைகளை கூறுவதை விட அந்த அருட்தந்தர் வழங்கிய அந்த பாடலை படிக்கும்போது அந்த குறைகள் நீங்குவதற்கான வழிகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதான் அவர் சொல்றாரு, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் பகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மானெறியும், உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இப்போ வேண்டும் என்றால் இது இப்போ சமுதாயத்துல ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல மனிதர்கள் ஒரு தவறான ஒரு கருத்துல இதை இழந்து விட்டார்கள். இதுதான் வேணும் மனிதனுக்கு. இப்ப அதாவது அவரவர் உழைப்பில, ஒரு உடல் உழைப்பிலோ அல்லது அறிவை கொண்டோ அவர்கள் ஈட்டி அவர்கள் மற்றவர்கள் சார்ந்திருக்காமல்
அவர்கள் வாழ வேண்டும். இப்ப நம்ம குறிப்பா ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொண்டா, ஒரு திருமணத்துல ஒரு திருமணம் எடுத்துக்கொண்டா, ஒரு மணப்பெண் நல்ல அவங்க பெற்றோர்கள் நல்ல கல்வி, உயர் கல்விக்கெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்து, அப்புறம் திருமணத்திற்கான செலவு அவர்கள் விருப்பம் போல செய்து ஒரு திருமணத்தை நடத்த தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மணமகன் வீட்டார் வந்து அவரிடம் கூடுதலாக ஒரு சில தொகையோ அல்லது சில பொருட்களோ அவர்கள் அந்த எதிர்பார்க்கும் போதுதான் அது ஒரு பெரிய சுமையாகி விடுகிறது பெண்ணினுடைய பெற்றோர்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சில நூற்றாண்டுக்குள்ள தான் வந்திருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க அறிஞர்கள்லாம். எனவே இப்பொழுது வெகுவாக குறைந்திருந்தாலும், ஆனாலும் இன்னும் ஒரு 50 விழுக்காடு குடும்பங்கள்ல இந்த நிலை இருக்கிறது என்று நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதுதான் இந்த முதல் கொள்கையே. அவரவர் உழைப்பில உண்ண முடியும். ஒரு குடும்பத்தையே நம்ம காப்பாற்ற முடியும். ஏன் பிறருடைய உழைப்பில பெற்ற பொருளை எதிர்பார்க்கணும் என்றது ஒண்ணு. இப்ப அதனால என்ன அத்தகைய பெற்றோர்கள் எடுத்துங்க இப்ப. எத்தனை லட்சம் இருப்பாங்க. இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, குறிப்பா இந்தியால அத்தனை பேருடைய ஒரு வருத்தம் எங்கே போகும்? வான்காந்தத்தில் தான் போகும். அப்ப அந்த வான்காந்தத்தில் இதே போல இவர் சொல்லுகிற 5 கொள்கையிலும் இந்த கொள்கையை பின்பற்றாதனால இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க. மதிபிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெரியும். இப்ப குடும்பத்திலேயே ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏதோ காரணத்தினால அவர்கள் வழி வழியாக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தினாலேயோ அவர்கள் வந்து இன்னொரு பிறரை வருத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சொல்றாங்க. இல்ல அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பெண் மனைவியான இப்ப கணவன் மனைவி இருக்குல்ல, ஒரு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது, அந்த பெண் வருத்தப்படுறான்னு வச்சுக்கங்க. அது அவருடைய கணவரை தாக்குறது மட்டும் இல்ல, அந்த வான்காந்தத்துல போய் எத்தகைய விளைவு உண்டாக்குன்னு சொல்ல முடியாது. அதான் அருட்தந்தை உடல் சொல்றாங்க. இன்று சென்ற ஆண்டு முதல் இப்பொழுதும் இந்த உலக மக்களை அச்சுறுத்தி வரக்கூடிய இந்த COVID-19 கூட இப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் எதிர்மறை எண்ணங்களினுடைய விளைவுதான். இதுதான் இயற்கை சீற்றமாகவும், இதுவும் ஒரு இயற்கை சீற்றம் போலதான் வருகிறது என்று அருட்தந்தை போன்ற ஞானிகள் சொல்றாங்க. அப்போ அந்த சமுதாய வளம் எப்படி இருக்க முடியுங்க? அதே போல 3வது வந்து அது உணவு கொள்ளாத நோன்பு. 4 போற்றி காத்தல். இது குடும்பத்துல தொடங்கி இன்னும் அலுவலகம், மற்ற இடத்துல சமுதாயத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இதுதான் ஒரு சரியான ஒரு பண்பாடு. ஒரு மனிதன் என்றால் இத்தகைய பண்பாட்டோடு இருக்கணும் என்பது அருட்தந்தைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவர் உலகம் முழுவதற்கும் ஒரு 14 ஒரு கொள்கை, வேதாத்திரிய கொள்கைகள் 14 கொள்கைகள் அவர் வைத்திருக்கிறார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் சில அன்பர்கள் இதை பற்றி சிந்திக்காம கூட இருக்கலாம். புதிய அன்பர்கள் அவருடைய ஒரு சிந்தனைக்காக இந்த வேதாத்திரிய கொள்கைகளை நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஒரு வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சீர்வர்க்கே விளையாட்டு, செயல்விளைவு உணர் கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழி விடுதல். ஆக இத்தகைய கொள்கைகளை பின்பற்றி சமுதாயம் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக எதிர்காலத்தில் விளங்க வேண்டும் என்றால் நம் மனவளக்கலை ஆசிரியருடைய பொறுப்பு எவ்வளவு என்பதை அருட்தந்தர்கள் ஒவ்வொரு ஆசிரியர் பயிற்சி முடிவுலையும் சொல்லுவாங்க. அந்த அருணதியர் பயிற்சியில சொல்லுவாங்க, இன்று முதல் நீங்க நான் அமர்ந்த இடத்துல நீங்க அமர்ந்து இந்த மனவளக்க யோகாவை கற்றுத்தர இருக்கிறீங்க. நான் விவகாரம்
என்னென்ன இந்த ஆன்மீக ஒரு தத்துவங்களை அந்த இறையர்கள் துணையோடும், அதாவது அவர் இன்ட்யூஷன், அவர்கள் உள்ளனவாக உணர்ந்தவை, ஆராய்ச்சி மூலம் கண்டவை எல்லாமே ஒரு அல்மைரா, ஒரு ஒரு அல்மைரா இருக்க ஒரு பீரோன்னு சொல்லலாம். அதுக்கான சாவி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை திறந்து இந்த பொக்கிஷத்தை நீங்க அனுபவிங்க, பலன் பெறுங்க. அந்த பெற்ற பலனை கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த மனவளக்க யோகாவை உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இதனை வழங்குங்கள் என்று சொல்லுவார்கள். எனவே இறுதியாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, இன்னும் நம்ம மனவளக்கலை அன்பர்கள் கூட இந்த அருள் தந்தர்கள் உடைய ஒரு மனதில் உதித்த அந்த விரிவான ஒரு எண்ணம் மேற்கொண்டு வருகிறார்களா என்று சொல்ல முடியல. ஒவ்வொரு மன்றத்திலும் என்னுடைய அனுபவம் என்னன்னா, ஒரு அறக்கட்டளையோ அறிவித்தல் கோயிலோ அல்ல தவமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மட்டும்தான் தொடர்ந்து இந்த சேவை செய்து வருகிறோம். பலரும் அந்த கூட்டுத்தவங்களுக்கு கூட வராத அளவுக்கு தான் இருக்கிறார்கள். அது குறையா நான் சொல்ல, அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஆனால் எப்போ மனவளக்க யோகா என்று கற்றுக்கொண்டு அதை நன்கு பயிற்சி செய்து வருகிறோமோ, அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டிய அழுத்தங்கள் நமக்கு அறநெறி வாழ்க்கையில் 5 கடமைகளை சொல்லியிருக்காங்க. தன்னையும் நல்ல ஒரு முழுமை நல அதாவது முழுமை நலத்தோடு வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி, உடற்பயிற்சி, காய்கல்பம், நம்ம தவம், அகத்தாய்வு எல்லாம் செய்யணும். அதே மாதிரி நட்பு நலம் காக்கணும். அதே போல் நம்முடைய ஒரு வாழ்வின் நோக்கமையாக இந்த இறை உணர்வு பெறுதல், அதன் அடிப்படையில் அறநெறி வாழ்க்கை வாழ்தல், இதுதான் தன்னை மேம்படுத்துதல். 2வது குடும்பம். குடும்பத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்கிறது, அது கட்டாயம் தேவை. இதற்கு அப்பாலும் சென்று சமுதாயம் தான், நம்ம குடும்பமே எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு நாளும் சரி, வாழ்நாள் முழுவதும் நம்ம குடும்பமே அனைத்தையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. நம்ம காலை முதல் இரவு வரை பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பொருட்கள் எத்தனையோ மக்களால் பல்வேறு காலகட்டங்களில் அவருடைய ஆராய்ச்சி மூலமோ உழைப்பின் மூலமோ நமக்கு அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த சமுதாய வளம் காக்க நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த ஆன்மீக கல்வியை ஒவ்வொருவரும் ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு ஒரு மாதம் ஒருவர் என்று எடுத்துக்கொண்டு இன்று முதல் இப்போ மீதி உள்ள இந்த 2021 3 மாதங்களுக்கு ஒவ்வொருத்தர் 3 பேருக்காவது இந்த பயிற்சியை அளிப்பதற்கு முயற்சி செய்யலாம். இதுபோல அழுத்தந்தர்கள் ஒரு காலத்தில் இந்த கர்மயோகம் வாழ்க்கை நெறியை ஒரு படிவமாக அச்சிட்டு வழங்கும்போது ஒவ்வொருவரும் குறைந்தது ஆண்டுக்கு 5 நண்பர்களை நான் அறிமுகம் செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழி இருக்கும். அதில் கையொப்பமிட்டு தான் எல்லாரும் பயிற்சியை பெறுவார்கள். அதுபோல் நம்ம 5 அல்லது 10 நண்பர்கள் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி எடுப்பதற்கு நாம் உதவினால் அது ஒரு சமுதாய வளம் காப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறி, இத்தகைய நல்வாய்ப்பை எனக்கு அளித்த சியாட்டில் ஸ்கை சொசைட்டி பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் என்னுடைய பிரமாண்ட நன்றியும் நல்வாழ்த்துக்களும் கூறி இந்த ஒரு உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் எல்லப்பன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக WCSC உலக சமுதாய சேவா சங்கத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் மகரிஷியின் கருத்துக்களை முழு நேரமாக பல இடங்களுக்கு எடுத்துச் சென்றவர்கள். சியாட்டிலுக்கு 2006, 2012, 2015, 2019 வந்து பல பயிற்சிகளை இங்குள்ளவர்களுக்கு அளித்துள்ளார்கள். ஐயா அவர்கள்தான் சியாட்டிலுக்கு முதலில் வந்து பயிற்சி அளித்த பேராசிரியர் ஆவார். ஐயா அவர்களை சியாட்டில் ஸ்கை சொசைட்டி சார்பாக வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நன்றிங்க, பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அங்கும் இங்கும் அலையாமே, அங்கும் இங்கும் அலையாமே, அருகே அமர்த்தி ஆனந்தம் எங்கே உள்ளது அறியென்றேன் இதயம் தொட்ட சர்க்குருவே. எங்கே எங்கே என்பவரை இருந்தபடியே இன்பமுற செங்கை காட்டி அழைக்கின்ற குருவே தவமே பணிகின்றேன். மூத்த முதுநிலை பேராசிரியர் அருளானந்தம் ஐயா அவர்களுக்கும் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சியாட்டில் ஸ்கை சொசைட்டி 16 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று 17வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த சியாட்டில் சொசைட்டியுடன் எனக்கு ஒரு 11 ஆண்டுகளாக 2006 பல முறை அங்கே வருகை தந்து பயிற்சிகள் எடுத்து பழகின்ற வாய்ப்பு இறையருளாலும் குருவருளாலும் கிடைத்திருந்தது என்பதை நினைத்து மகிழ்கிறேன். சியாட்டில் ஸ்கை சொசைட்டியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் மீரா அம்மையார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு ராஜேஷ் மற்றும் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல தங்களால் இயன்றளவிலே இந்த மனவளக்கலை பயிற்சி மற்றவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்று ஆர்வத்தோடு பலர் சியாட்டில் ஸ்கை சொசைட்டியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சியாட்டில் ஸ்கை சொசைட்டி தான் முதலில் அமெரிக்காவில் முறையாக பதிவு செய்யப்பட்ட சங்கமாக தொடங்கியது. அதற்கு முன்னாலும் மகரிஷி காலத்திலே அங்கே அமைப்புகள் இருந்தன, அவைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கலிபோர்னியா மாநிலத்திலே மேலும் சிறப்பாக பல மன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்களோடெல்லாம் இணைந்தும் சில நிகழ்ச்சிகளை சியாட்டில் ஸ்கை சொசைட்டி கலிபோர்னியாவிலே நடத்தி இருக்கிறது. அங்கே வருகை தருகின்ற பேராசிரியர்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு சியாட்டிலே பல பயிற்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். தனது இல்லத்தையே மன்றமாக அமைத்து இல்லத்திலே வருகின்ற பேராசிரியர்களுக்கு தங்குவதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் மீரா அம்மையார் அவர்களும் ராஜேஷ் அவர்களும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீரா அம்மையாருக்கு உறுதுணையாக அவருடைய கணவர் வெங்கடேஷ் அவர்களும் வருகின்ற பேராசிரியர்களுக்கு அறுசுரை உணவளித்து அவராலான பணிகளை தொடர்ந்து செய்து சங்கம் வளர்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை நான் வந்த பொழுது ஒரு அரங்கிலே அறிமுக வகுப்பாக ஒரு 2 மணி நேர நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு ஓடியாடி எல்லோரும் உழைத்தார்கள். அந்த வகையிலே சியாட்டில் ஸ்கை சொசைட்டி மனவளக்கலை கருத்துக்களை, இந்த பயிற்சி முறைகளை சியாட்டில் வாழ் மக்களுக்கு கொண்டு செல்வதிலே அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சிகள் மேலும் மேலும் பலரிடம் சென்று பரவ வேண்டும் என்ற அவர்களுடைய முயற்சிக்கு குருவருளும் திருவருளும் என்றைக்கும் துணை நிற்கும். நாம் எல்லோரும் சியாட்டில் ஸ்கை சொசைட்டியை மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். மேலும் வளர வேண்டும். வளர்ச்சி என்பது பல அன்பர்களுக்கு இந்த பயிற்சிகள் சென்று சேருவதுதான். அதற்கு ஐயா அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொருவரும் மாதத்திற்கு
ஒருவர் என்ற வகையிலாவது அறிமுகப்படுத்துவதாம் என்பது அந்த நாளிலே மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த பரிந்துரைதான். அதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். அடுத்ததாக அருள் தந்தையினுடைய ஒரு பாடல் ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை. அறிந்த அனைத்தையும் அறிவித்தோரும் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை. அறிந்த பலரிடம் அறிந்ததும் அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும் இணைந்ததே அறிவின் வளர்ச்சியாம். அனுபவ அறிவும் இணைந்ததே அறிவின் வளர்ச்சியாம். இந்த கடைசி வரி அனுபவ அறிவு. அருள் தந்தை அவர்களிடம் பாடம் கேட்கிறோம், மற்ற அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் படிக்கிறோம், அவர்களிடம் கூட கேட்டிருக்கலாம். யாரிடம் கேட்டாலும், எதை படித்தாலும், எந்த பயிற்சிகளில் ஈடுபட்டாலும் அந்த பயிற்சிகளை செய்து அது நம்முடைய அனுபவம் ஆனால்தான் அது கருமையத்திலே பதிந்து அது நம்முடைய கருத்தாக நிற்கும். அவ்வாறு நாம் அனுபவப்பட்டதை மக்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் கருமையத்திலே அது பதியும், அது செயலுக்கு வரும். நம் கருமையத்திலே பதிந்த பிறகுதான் நமக்கு செயலுக்கு வருகிறது. அதுபோல மற்றவர்களுடைய கருமையத்திலும் பதிவதற்கு நமக்கு அனுபவமாக வேண்டும். இதை மகரிஷி அவர்கள் இன்னொரு வார்த்தையிலும் குறிப்பிடுகிறார். உணர்ந்து ஓதுதல். ஓதி உணர்தல், உணர்ந்து ஓதுதல். உணர்வதற்காக முதலிலே ஓதுகிறோம், உணர்ந்து விட்டோம். பிறகு உணர்ந்த நிலையிலே ஓதும் பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அது அவர்கள் மனத்திலே பதிந்து அவர்கள் மூலமாக இன்னும் பலருக்கும் செல்லும். அதைத்தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற பாடல் வரி. அந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உணர்வதற்காக ஓதுவது மட்டுமல்ல, உணர்ந்ததை சந்தர்ப்பமாக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கும் பதிய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களை ஊக்கப்படுத்தி சேர்க்க வைப்பது என்பது ஒன்று. அதற்கு முன்னதாக சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுதெல்லாம் ஓரிரு நிமிடங்களாவது இந்த கருத்துக்களை மற்றவரிடம் ஓத வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற நிலையிலே எப்பொழுது ஓத முடியும்? அனுபவம் ஆன பிறகுதான் ஓத முடியும். அனுபவம் ஆதல் என்பது நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியது. நமக்கு அனுபவம் ஆயிற்றா இல்லையா என்று நாம் தான் நம்மை நாமே அகத்தாய்வு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை எடை போடுவதை தவிர்த்து நம்மை நாமே எடை போட்டுக் கொள்ளுவதே அகத்தாய்வு. அந்த வகையிலே இன்னொரு பாடலும் நினைவுக்கு வருகிறது. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே ஒன்றும் இயற்க முறை சிறைப்புடைத்து ஈதே தவமாம். இந்த பாடலுடைய முக்கியமான வரி, நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். நம்முடைய 5 புலன்கள் பெறுகிற அனுபவங்களும் நல்லதாகவே இருக்கும். அதற்கான செயல்களை மட்டுமே நாம் செய்வோம். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு நமக்கு அமைந்து விட்டதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளுவோம். இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய அறிவை ஒன்றி இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது இது இயல்பாக நம்முடைய புலன்கள் நம்மை அறியாமல் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கூட ஒவ்வொன்றாக கழிந்து நல்ல பழக்க வழக்கங்களே, நல்லதோடு மட்டுமே தொடர்பு கொண்டு இந்த புலன்கள் நல்லவற்றோடு மட்டுமே தொடர்பு கொண்டு நல்ல அனுபவங்களை பெறும். நல்ல அனுபவங்கள் பெறும் பொழுதுதான் அது நம்முடைய அறிவின் வளர்ச்சியாகும். இதற்கான பயிற்சி முறைகளை அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த பயிற்சி முறைகளை நாம் இணைந்து
இந்த சியாட்டில் சங்கம் மூலமாக நாம் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற விருப்பத்தோடு இணைந்திருக்கும். முதலில் நாம் பயன்பெறுவோம். நாம் பயன்பெறுவதோடு நின்று விடாமல் நாம் பயன்பெற்று கொண்டிருக்கும் பொழுதே மற்றவர்களும் பயன்பெறச் செல்லி தினசரி மாதம் ஒரு முறை என்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் நேரம் வாய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் மற்றவர்களோடு இந்த பயிற்சி முறைகளை பற்றி ஒரு அறிமுகமாக பகிர்ந்து கொள்வோம். மற்றவர்களை சங்கத்தில் ஈடுபட செய்வோம். சியாட்டில் ஸ்கை சொசைட்டி மேலும் மேலும் பல அன்பர்களை மகரிஷி அவர்களுடைய மனவள பயிற்சிகளை பெற்று நல்லோர்களாக, சிறந்த மனிதர்களாக, சிறந்த உலக குடிமகன்களாக வாழ்வதற்கு நாம் உதவி செய்வோம். அதற்கு எல்லாமுள்ள இறையர்களும் குருவர்களும் பலருடைய உழைப்பும் என்றும் துணை நிற்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி வாழ்த்து சொல்லி எனது உரையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீரா அவர்களுக்கு அவர்கள் ஒரு சில ஸ்பெஷல் மெசேஜ் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, 2 பேருக்கும் மிக்க நன்றி. நான் மகரிஷியோட இறைநிலையின் அருளும் குருவின் அருளும் உங்களை மாதிரி மூத்த பேராசிரியர்கள் ஆசையும், அதுவும் நீங்க 2 பேருமே ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ஷன். என்னோட பர்சனலாவும் சரி, குடும்பத்தோடும் சரி, மற்றபடி இந்த மன்றத்தோடும் சரி, ரொம்ப ஸ்பெஷல் கனெக்ஷன். ஆரம்ப காலத்துல இருந்து என்னோட இனிசியேஷன் டேஸ்ல இருந்து அருளானந்தம் ஐயாவும், மற்றபடி மன்றத்துக்கும் குடும்பத்துக்கும் கைடன்ஸ் நிறைய கொடுக்குற எல்லப்பன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு. நம்ம சியாட்டில் ஸ்கை சொசைட்டி இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. மகரிஷியோட அருளோட 2005 அபிஷியலா நீங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னாடியே 2 வருஷம் முன்னாடியே அருளானந்தம் ஐயா இந்த ஏரியால சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு தடவை சோ அப்பத்துல இருந்து இப்படி நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம ஐயாவோட குருவோட பெரிய கனவு தான். இது எவ்வளவு பேர் உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரிலீஜன், ஒன் வேர்ல்டு ரிலீஜன். அதை எல்லா மூலை முடுக்குகளுக்கும் போய் சேரணும்னு இருந்த அவருடைய தவ வலிமையும், அந்த தவ வலிமையினால அவர் பிரபஞ்சத்துல போட்ட எண்ணமும், அந்த எண்ணம் சில பேர் எங்களை மாதிரி ஒரு சில பேருக்கு கூடவே ஒரு வாய்ப்பும் ஆசீர்வாதமும் தோன்றியதனாலையும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கு இறையருளும் நம்ம குருவருளும் உங்க அனைவரோட வாழ்த்தும் சப்போர்ட்டும் ஊக்குவிப்பும் தான் பெரிய பெரிய காரணம். ஸோ இது மேலும் மேலும் நாங்க வெறும் கருவியாதான் இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போன முறை 15வது வருடம் நிறைவு, 16வது வருடம் துடைக்கும் பொழுதும் நிறைய பேராசிரியர்கள் சேர்ந்து வாழ்த்தினது எல்லாருக்கும் நினைவிருக்கும். அதுல இருந்து கூட இன்னும் ஃபுல்லா ஓபன் பண்ண முடியாம, சர்வீஸ் பண்ண முடியாம நிலைமையில கூட நிறைய மாதம் ஒரு சிறப்பு சொற்பொழிவு, பேராசிரியர்களோட சிறப்பு சொற்பொழிவு மற்றும் டெய்லி ஆன்லைன் மெடிடேஷன், அதை தவிர அப்பப்போ சிறப்பு பயிற்சிகள் ஏதாவது ஆன்லைன்ல. நிறைய பேர் நியூவா வந்தவங்களுக்கு விஷன்ல டைரக்டா கண்டக்ட் பண்ற குண்டலினி யோகா மூலமாக இணைக்கப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமே அட்லீஸ்ட் 1-on-1 இனிசியேஷன்ஸாவது ஆரம்பிச்சு மறுபடியும் ஃபுல்லா முழு நேரமாக இதை முன்னாடி மாதிரி எடுத்துட்டு போகணும்னு ஒரு எண்ணம் நல்ல ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கு. அதுக்கு சூழ்நிலைகளும் சரியா போயிட்டு இருக்கு உலகத்துல, இங்கேயும் சரி. அதனால மறுபடியும் பழையபடி அடுத்த மேலும் மேலும் எங்களால முடிஞ்ச சர்வீஸ பண்றதுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கு. அதை சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இதுல சேர்ந்திருக்கிற சொல்ற மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் இல்லாம, இல்ல பிராக்டிஷனர்ஸ் இல்லாம இதை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால அனைவரும் இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி.
நம்ம மகரிஷியோட கனவுல அவர் சொல்ற 150 வருடத்துல உலக அமைதி கிட்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு நினைவலையை பரப்பி 1958 அந்த உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சாங்க. இன்னும் உலகத்துல நடக்கிற பல விஷயம் பார்த்தோம்னா அதற்கு இன்னும் 80 வருஷம் 68 வருஷமும் 67 கிட்டத்தட்ட 70 வருஷம் மேல ஆயிடுத்து. அந்த அளவுக்கு இன்னும் அந்த கனவை நோக்கி போயிட்டு இருக்கோமானாக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட நிறைய பேர் நம்ம சிஸ்டம்னு இல்லாம நிறைய சிஸ்டத்துல ஜாயின் பண்ணி இப்ப நிறைய பேர் அந்த ஊக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆனா அடுத்து வரப்போற 4 ஜெனரேஷன் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இது பங்கு. ஏன்னா இன்னும் உலகத்துல நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கும் பொழுது மேலும் மேலும் இந்த செயல் விளைவு தத்துவம், பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் மற்றும் ஓர் உலகம், ஒரு ரிலிஜன், ஒன்றே கடவுள், இந்த ஐயா படித்த 14 பிரின்சிபல்ஸ், வேதாத்ரியன்ஸ் பிரின்சிபல்ஸ், 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேதாத்ரியம், கர்மயோகம், இந்த ஒரு அறிவே தெய்வம், இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை அழுத்தந்திருத்தமாக தெள்ளத் தெளிவாக வழிநடத்தக்கூடிய ஒரு பாடத்தொகுப்பு நம்ம வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்கிற பாடப்பதிவு தவிர வேற எங்கேயும் அவ்வளவு தெள்ளத் தெளிவாக இல்லை. அது வந்து படித்தவர்கள் ஐயா சொன்ன மாதிரி உணர்தலும் முதல்ல நாம எல்லாரும் பழகி அவங்கவங்க வாழ்க்கைக்கு நல்லபடியா உதவுறதுக்கும், அதோட கூட அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது மாதம் ஒரு தடவை யார்கிட்டயாவது பேசுறதுக்கோ கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கோ ஒரு வாய்ப்பாக, ஒரு ஊக்கமாக இன்றையில இருந்து ஆரம்பிச்சு செய்யலாம்னு சொல்லி எல்லாரையும் மறுபடியும் ஐயா சொன்ன மாதிரி 2 பேரும் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரையுமே வேண்டிக்கிறேன். இன்னைக்கு சேர்ந்திருக்கிற ஆசிரியர்கள் அண்ட் வாலண்டியர்ஸ், மற்றபடி ஸ்கை பிராக்டிஷனர்ஸ் அனைவருக்கும் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். மேலும் மேலும் 2 விஷயம், நிறைய ஸ்கை மாஸ்டர்ஸ் வந்து எப்பொழுதுமே இந்த ஒரு சந்தர்ப்பத்துல ஆனிவர்சரியும் போது ஒரு 2 சங்கல்பம். ஒண்ணு வந்து அனைத்து ஆசிரியர்களும் கத்துண்ட அனைத்து ஆசிரியர்களும் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு முன்வாங்க. ஏதாவது ஒரு நாள் மெடிடேஷனோ, ஸ்பீச்சோ, எனிதிங், இல்ல இன்னொருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதோ, ஏதாவது ஒரு விதத்துல சர்வீஸ் பண்றதுக்கு முன் வரணும். 2வது, நிறைய பெண்கள் ஊக்குவிக்கும். ஏன்னா இந்த சமயத்துல பேண்டமிக் போதும் சரி, உலகத்துல மறுபடியும் பெண்கள் தான் நிறைய கஷ்டப்படுறாங்க உலக அளவுல. அது குழந்தைகளை பாத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீட்டு வேலைக்கு செய்யறதா இருக்கட்டும், இல்ல வெளியில போறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல பெண்கள், பல கோடி பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க இந்த பேண்டமிக் போது. அது இன்னும் தெளிவா இருக்கு. சோ நம்ம சங்கத்தின் மூலமாக மகரிஷியோட பெண்ணின் பெருமையை உணர்ந்து பெண்களுக்கு கூடிய வகையில குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு துணையாக உதவி செய்து, அதோட கூட அவங்க இதுல மோர் அண்ட் மோர் ஈடுபாடு பண்ண ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கத்துண்டாங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற அனைவரும் இன்னும் நிறைய பயன்படுவார்கள். அவங்கள சர்வீஸும் பண்ண வந்தாங்கன்னாக்க நிறைய வேர்ல்டுலயே இப்ப விமன் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க ஒரு விஷயத்த, ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர், ஜெர்மனி பிரைம் மினிஸ்டர், அவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லீடர்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது டிஃபரன்ஸ் நல்லா தெரியறது ஒரு எம்பத்தட்டிக்கோட. அதே போல ஸ்கைலியும் மேலும் மேலும் பெண்கள் சேரவும், பெண் ஆசிரியர்கள் நிறைய உருவாகவும், அவர்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை மற்ற குடும்ப அன்பர்கள் உதவியாகவும் இருக்கிறது இன்னொரு வேண்டுகோள். அது இன்னைக்கு அது 2 சங்கல்பம் மறுபடியும் எல்லா வருஷமும் சொல்றது மறுபடியும் நான் சங்கல்பமும் இறையருளையும் குரு அருளையும் அனைவருடைய வாழ்த்தையும் கேட்டு பதிவு செய்யறேன். அதற்கு பிறகு நிறைய இந்த பேண்டமிக் போது நானும் சரி, நிறைய பேரும் வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில மாறுதல் ஏற்பட்டிருக்கு, நிறைய விஷயங்களுக்கு வாழ்த்து தேவைப்படுறது, இன்னும் மன உறுதி தேவைப்படுறது. அப்போ அது அனைத்தையுமே நாங்க வந்து இந்த சியாட்டில் ஸ்கை சொசைட்டி ஆனிவர்சரியும் போது குடும்ப அன்பர்கள் யாராவது ஒருவேளை ஏதாவது ஒரு உடல் நலமோ, மனவளமோ, இல்ல வாழ்க்கை நலமோ கொஞ்சம் சரியில்லாத நிலைமையில இருந்தார்கள் ஆனால், இந்த ஒரு எவ்ரி இயர் ஆனிவர்சரியும் போது ஒரு நிமிடங்கள் அவர்களை மெடிடேஷன் முடிஞ்ச போதோ இல்ல இப்பவோ 1 நிமிடம் துரியத்தில் நினைத்து அந்தந்த குடும்ப அன்பர்களை அவரவர்களுடைய மனவளமும், உடல் வளமும், உடல் நலமும்
மற்றபடி வேற ஏதாவது சமுதாயத்துல ஒரு வேலை விஷயமோ, கல்யாண விஷயமோ, வாழ்க்கை நிலை சரியாகிறதுக்கோ ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததானா, இதை இந்த நேரத்துல இவ்வளவு பேராசிரியர்களும், இறையருளும், குருவருளும் இருக்கும் பொழுது ஒரு 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 வினாடியாவது துரியத்தில் நினைத்து, அவர்களை நினைத்து ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம், வேண்டுதல் செய்து கொள்வோம். இறைநிலையிலே அதை ஒரு வேண்டுதலாக பதிய வைப்போம். அவர்கள் அடுத்த முறை சந்திக்கிறதுக்குள்ள, இந்த ஆனிவர்சரிக்குள்ள இது எல்லாமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க குடும்ப அன்பர்களுக்கோசரம் ஒரு வேண்டுதலாக நினைத்து ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அவரவர்கள் குடும்ப அந்த ஏதாவது ஒரு தேவைப்பட்டதுன்னா அவர்களை மனதிலே நினைத்து ஒரு வாழ்த்தும் சங்கல்பமும் செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியிலே மறுபடி வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக சியாட்டல் ஸ்கை சொசைட்டியில் தொடர்ந்து துணை புரிந்து உதவி புரிந்தமைக்கு நன்றிகள். அடுத்தது கேள்வி பதில் நேரம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்கமுடன். நம்முடைய ஸ்கை யுஎஸ்ஏ கோஆர்டினேட்டர் பேராசிரியர் முரளி அவர்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க. அவர் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். பேராசிரியர் மீராம்மா. வாழ்க வளமுடன். முரளி நான் ஜாயின் பண்ணது பார்க்கல, தாராளமா. முரளி சார், இப்பதான் பார்த்தேன். வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் அவுட். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருந்தது. பட் வெரி ஹாப்பி டு ஜாயின் திஸ் ஆகஸ்ட் ஃபோரம். இன்னைக்கு வந்து I think a year ago we celebrated the milestone along with Meera and all our senior professors, the 15th anniversary of our Seattle Sky Society. இன்னைக்கு வந்து entering the 17th year, Seattle Sky Society has been a guiding light for sky meditation centers in the மாடர்ன் ஏரா. அந்த காலத்தில் மகரிஷி வந்து 1970s 80sலாம் வந்தப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டினதுக்கப்புறம் there was a huge gap in terms of new sky centers coming up. அது வந்து அந்த கேப்பை வந்து முறியடிச்சு முதல்ல இந்த மாடர்ன் ஏரால ஒரு ஸ்கை சென்டர் ஆரம்பிச்ச ஒரு பெருமை வந்து சியாட்டில் ஸ்கை சொசைட்டிக்கு உண்டு. So my congratulations to Professor Meera, Professor Vigna Rajesh, and all our Seattle Society masters and all the volunteers and members for being part of this great organization. Seattle Sky Society, it has always been a sky organization that was run in a very disciplined manner and always upheld the highest traditions of Vedatrium, always teaching the core of Vedatrian principles to everyone, being a model center. So we always looked up to Seattle Sky Center as well as its masters for inspiration, as well as for guidance, as well as for any collaborative ideas for taking sky towards the future of where it should be in the USA, right? So அந்த விதத்துல பாத்தீங்கன்னா Professor Meera வந்து in recent times she has started leading our the women's forum in Sky in the USA, and with the goal of creating more and more women masters and women leaders that will take Sky forward. And then in terms of in general, I wanted to share a few things, right? For example, WCSC and our Sky Centers are the only organization where common people like us are allowed to be the face of our Guru, right? The way our Guru has positioned us is he has given us a solid platform. He has given us all the teachings,
and said, take my place and teach this on behalf of me to the world, right? இந்த மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து very rare in the world, and we have the good fortune of being the face of our guru, of our great guru to the world. இதுல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, the most important principle of practicing sky simplified kundalini yoga என்னன்னு பார்த்தோம்னா, the most important thing is we have to practice it. The most important thing is we have to practice it and become a role model, and then enjoy the benefits of practicing it. And whenever we start practicing it, immediately we see a huge difference in our health. We see a huge difference in how our mind functions in terms of our daily decision making, in terms of being able to be friendly with all our co-workers or our community members or our family members, right? So all these great benefits that we get makes us enjoy life, makes us become successful in life, right? And then become a active force in our community for transforming other people's lives, right? இதுல வர்ற பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா, இதுல வர்ற bliss, இதுல வர்ற happiness and satisfaction, we don't get it in any other place, right? So அந்த ஒரு opportunity நம்ம எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு. Like our Professor Meera said in her thought just now, we need more and more practitioners of sky to take the next step in terms of even taking 15 minutes in a day or 15 minutes in a week to share their practice, to share what their benefits were to fellow spiritual seekers and practitioners. And the next step, that will be the real progress of our organization, right? We want many more Vedatrians out in our communities, providing community leadership, right? And I extol all the members of our Seattle Sky Society to take that bold step and enjoy the bliss of sharing Vedatriam in addition to practicing it, right? And then we all need to realize one more thing, right? The path to our future, the realization of our Guru's vision in the future runs right through our children, right? Our children are the future. All the great world peace plans, all the great transformative actions in society that needs to be taken at a leadership level, right? We may not be in a position to effect the transformation immediately, but when we teach these to our children or who are to our youngsters, right, they are going to take this to wherever they go, in their college life, in their professional life, whether they grow into a leader in a corporate organization, whether they grow into a leader in a political realm, right? They will be able to bring those ideas into practical plans, right? So I think we need to for progressing the vision of our Guru, we need to take more efforts in teaching the sky system to children, youngsters, so they can shape up their lives based on these philosophies, right? So I request everyone to consider that path of advancing our Vedatrian dream as well. So with that, I'll thank our beloved senior professors, Senior Professor Arulanandan Ayya and Senior Professor Yellappan Ayya, who have done great service to Seattle Sky Society. On behalf of all of you, I express my gratitude. They have served all the USA Sky Centers, and in particular Seattle Sky Center, and enriched our lives on a day-to-day basis. So on behalf of all of you, our kindest gratitude to them. And once again, I wish the members and masters of Seattle Sky Society a great sky future, a great life, and I look forward to shouldering their responsibilities and taking our Vedatrian philosophy into the future, and many more years of success for Seattle Sky Center. Thank you so much. Thanks, Professor Rajesh. Thanks, Professor Meera, and thanks all the masters. Be blessed by the divine. Thanks, Murali. Varga Valamudan.
Welcome to any other questions? If no questions, are there anybody who have anything to share for a few minutes? Any participants about Vedatrium, especially those who joined in the last year or continuing to practice? A few words, if anybody want to share in this occasion, that is also okay. If you don't have a question for the professors, senior professors. ஐயா ஒரு கேள்வி. என் பேர் சக்தி. ஆஹ் யார் சொன்னான்னு தெரியல. பட் இது எதிர்மறை எண்ணங்களால் இந்த கோவிட் போன்ற பேண்டமிக் நடக்குதுன்னு சொன்னீங்க. ம். அது எப்படின்னு கொஞ்சம் விவரிச்சு சொன்னா பரவாயில்ல. அதே மாதிரி தடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இதை நம்ம வான்காந்தம், ஜீவகாந்தம், கர்மயம் இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். சாமிஜி அவர்கள் இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு. அதனால இப்போ சாதாரண இந்த செயல் தத்துவத்தை நம்ம அடிக்கடி சிந்திக்கிறதாங்க. ஒரு குடும்பத்திலேயே ஒரு ஒரு கணவர் மனைவி பார்த்து ஏதோ ஒரு அவங்க வருத்தப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க திருப்பி சொல்ல மாட்டாங்க மனசுல. ஏன்னா பெரும்பாலான குடும்பத்துல அப்படி செய்யறதில்ல. ஆனாலும் அவங்க வருந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அர்த்தந்தைகள் பல இடத்துல சொல்லியிருக்காங்க. நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் பல குடும்பங்கள். அதை வச்சுதான் நான் 100க்கு 100 அருட்தந்தையுடைய செயல் வழித்தத்தில் எனக்கு நம்பிக்கை ஏற்படுற காரணம் என்ன, என்னுடைய வழியில நான் சில குடும்பங்களில் நடைபெற்றதை பார்த்து 3 தலைமுறைகளில் எப்படிப்படியெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் விளைவை கொடுக்கின்றன என்பதை நான் உணர்ந்ததை நான் சொல்றேங்க. அப்போ அவர் சாமி சொல்ல மாதிரி அதே ஒரு சாபமா மாறி அந்த கணவருக்கு இதுதான் பலருக்கு இப்ப வேண்டியது. இன்னொரு நாள் நம்ம தத்துவம் பேசினதை பத்தி அந்த அலேக்க தத்துவப்படி அது அவருடைய இவங்களுடைய கர்மயத்தில் ஒரு வருத்தம் ஏற்பட்டால் அது அவருடைய கர்மயத்துக்கு போய் அந்த ஒரு பாவ பதிவாக ஏற்படுது. எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வான்காந்தத்திலையும் போய் சேருது. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மனைவியே உங்களுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டாங்க. ஆனா அவர் இப்போ நான் உண்மையாவே நடந்ததை நான் சொல்றேன். சென்னையில சேப்பாக் அதே மாதிரி டிஎம்எஸ் மனவழக்கம் பண்ற அதுதான் நம்ம பேராசிரியர் மீரா அவங்கள தீட்சை எடுத்தாங்க. பெண்கள்லாம் சொன்னாங்க. அவங்களாம் மகத்தாய் பயிற்சியும் போது நான் சொன்னபோது உண்மையாவே அவர்கள் காலையில இப்போ புறப்படும் போது அவங்க ஏதாவது உதவி செய்யலைன்னு நினைச்சாலே அவர்கள் அலுவலகம் போகும்போது சில டைம்ல ஏதோ காரணத்தால அவங்க பயணம் செய்யற வாகனத்தை ஏதோ பழுதாயிடுது, இல்லை சில ஆக்சிடென்ட் கூட நடந்துருது, இல்லை அப்படியே அலுவலகம் போனாலும் அலுவலகத்தில் அவங்களுடைய அலுவலர்கள் இவர்கள் மீது ஒரு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ரியாக்ஷன் பாருங்க. ஆக அன்றன்று இல்லாட்டா கூட அது அது உரிய காலத்துல அது இயற்கையினுடைய ஒரு திட்டம் இது நடக்குது. இது போல ஒரு அக்யூமுலேட்டட் பல கோடிக்கணக்கான குடும்பங்கள்ல இத்தகைய ஒரு ஒரு வருத்த அலை எங்கே போகும் பாருங்க. எல்லாமே சேர்ந்து அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல சேர்ந்து அது உரிய காலத்துல இந்த இயற்கை சீற்றம் பல இடத்துல நடக்குது பாருங்க. இது பாரு இப்போ சுனாமிலாம் நடந்தது இந்தியாவில். அந்த மாதிரி அது ஒரு விளைவை கொடுக்கும்னு அருட்தந்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது கூட தான் அதே போலதான் அது. ஏன்னா இந்த துன்பம் இந்த ஒரு அலைகள் அது செயலுக்கு கொடுக்குற வரைக்கும் அது அப்படியே தான் இருப்பில் இருக்கும். எந்த ஒரு எண்ணத்திற்கு கூட ஒரு விளைவு வந்துதான் ஆகணும். அது இயற்கை நியதி. அப்ப இந்த மாதிரி அதை நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி சொல்லலாம். சமன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு விளைவை கொடுக்கும். இது ஒரு சமுதாய வினையாக வந்துடும் சொல்லுவாங்க. அதனால ஏன்னா பல பேருடைய
ஒரு அந்த வருத்தம். இன்னும் சொல்ல போற நீ சுவாமி அவர்கள் பழைய அன்புல எழுதியிருக்காங்க. நீ ஒரு வசதியானவங்க. இப்ப சென்னையில அது மாதிரி நடக்குது. பக்கத்துல குடிசையில் இருக்காங்க. இவங்க நல்ல உணவுலாம் உண்டு, வசதியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேளை உணவு கூட ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் உண்றாங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் வசதியா இருக்காங்க, எனக்கு வந்து உணவு கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது, அந்த வசதியா இருக்கவருக்கு உறக்கம் கூட வராது என்று அருட்தந்தையர்கள் அன்பில் எழுதியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அந்த எண்ண ஆற்றல் வந்து அந்த இயற்கையினுடைய நியதிப்படி ஒரே விளைவை கொடுக்கும். 2வது நீங்க சொன்னீங்க, அது எப்படி நம்ம அதை முறியடிக்கிறோம். அதுதான் இன்று நம்முடைய உரையினுடைய ஒரு சாரம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பிரிண்ட்ஸ், இந்த எதிர்மறை எண்ணங்களுடைய பதிவுகள் எல்லாம் போகணும்னா, நம்ம நேர்மறை எண்ணங்களுடைய ஒரு பதிவை அதிகமாக்கி, அதை சமன் செய்து, அந்த விளை வந்து மீண்டும் வராத அளவுக்கு நாம தடுக்கணுங்க. இதுதான் நம்ம அருட்தந்தையருடைய ஒரு தத்துவம். என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் நான் உணர்ந்ததை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வாழ்வோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. Valga Valmuram Masters. This is Archana, and I joined in Seattle Space Society in 5 years back. At that time, I was 30 years. For me, at that time, health means only it comes from the physical health only. My perspective is that way. After joining the Seattle Society and listening to the principles of our beloved Guru, I come to know as how important is our mental health as physical health. So that can lead our life in conscious way. That's why we're really thankful to the beloved masters for their patience and how we didn't see our beloved Guru, but in his way of teachings and all, we got from our masters, Master Rajesh and Master Meera. Thanks for their valuable explanations for us, and thanks for our beloved Guru. Welcome, Masters. வாழ்க வளமுடன் அர்ச்சனா. தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். Since the pandemic situation, Seattle Sky Society is special in conducting daily meditation. Weekly 7 days, we have continuously have participated in the meditation. Special thanks to Meera Ma'am and Rajesh sir for continuously, consistently conducting this and help making everybody benefited. Would like to invite Rajesh sir for a thanks note. வாழ்க வளமுடன். நன்றி ஸ்ரீஹரி. முதல்ல இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா எல்லாம் வாழ்க வளமுடன். பாலா சார், வாழ்க வளமுடன். Balachandran, yes. வாழ்க வளமுடன். I just happened to see வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். I just happened to see it 2 minutes before. For that Seattle 17, this thing is going on. I just got up and opened the computer. I didn't see yesterday's message. So I thought immediately I came, I wanted to come in. Thanks that I should be able, I was able to see all of you. Great. I just heard your sentence that even in pandemic days, you have been conducting meditation every day. I think even in India, I don't think that that's happening in most places. Maybe in Tamil Nadu and some places it may be happening, but not throughout India even. So in these difficult days, if you can do that, we are all very, very proud of you. And so Swamiji's words, which started from Guduvanjeri, is reverberating in Seattle after almost about 100 years, isn't it?
truth has got that strength. Nobody can stop it. With all the humility of Swamiji, not showing off, his power will be seen as days go by. I think we are too close to history of Swamiji that people have not yet realized him. I just wanted to share one statement about Mahatma Gandhi. Am I intruding? Or is it okay for me to continue? No, please, sir, proceed. Yes. Okay, yes. I just remembered, in fact, when I came to US, I saw in the biggest state, yes, Los Angeles, I think, yes. So there we have Mahatma Gandhi statue. Under that, Einstein's quotation is there. I think that was recently defaced also, possibly. So that there Einstein has written, generations to come will scarcely believe that such a man in blood and flesh walked on this earth. You can't imagine after a few hundred years, nobody can think that a person like Gandhi with a half-naked fakir going around and then getting independence with all that simplicity, and that British mighty power could not do anything in front of his truth. Whenever I see Swamiji, that statement exactly fits him. Generations to come will scarce believe that such a man in blood and flesh walked on this earth and has made so much transformation very, very quietly. Absolutely not making anyone feel bad at all, whether it's a communist or a capitalist, whether he's a believer in God or a disbeliever in God, whether it's white or black or brown or yellow, it doesn't matter. He was taking everyone along. That such a man could do such a great transformation. Only history will say we are too close to it. But you people are playing a role in that history. That's what I wanted to say. Thank you very much. வாழ்வமுடன் பாலச்சந்திரையா, ஒரே நிமிடம் கேக்குறீங்களா? அதாவது நான் வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல நான் முடித்துறேன். ஒரு நூல்ல படித்தேன், நம்ம ஐன்ஸ்டைன் சச் எ கிரேட் சயின்டிஸ்ட் விசிஸ் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி தான் மகாத்மா காந்தியை பத்தி இன்னும் அடுத்த ஒரு சில செஞ்சுரிஸ்ல 1 or 2 செஞ்சுரிஸ்க்கு அப்புறமா இப்படி ஒரு மனிதர் இந்த நில உலகில் நடந்தாரா வாழ்ந்தாரா என்ன நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வரும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த நூலை படித்தேன். அப்போ நீங்க என்ன உணர்ந்தீங்களோ அதே நான் நினைச்சேன். நம்முடைய அருட்தந்தர்கள் நம்ம முழுக்க புரிஞ்சிட்டதுனால நிச்சயமாக எதிர்காலத்துல அடுத்த செஞ்சுரியிலேயே சில பேர் இப்படி ஒரு மனிதர் இருந்தாரவா என்று கூட எண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த சர்வீஸ் செஞ்சு இல்லை நிச்சயம் அவர் இருந்தாரு, அவர் தான் இத்தனையும் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். அது மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கரெக்ட். அந்த ராமாயணத்துல அணில் வந்த மாதிரி வேதாத்திரியத்துல நம்ம எல்லாம் ஒரு அணிலா இருக்கிறது இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி தான். வாழ்க வளமுடன். உண்மைதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க எல்லாம் பேசும்போது அவர் சொல்ற ஒரே இன்னொரு வார்த்தை ஞாபகம் நிறைய அவர் அட்வைஸ் பண்ணும்போது ஸ்கை மாஸ்டர்ஸ்க்கு ஆசிரியர்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுவாரு, நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல வேணாலும் ரிட்டையர் ஆகலாம், இந்த ப்ரொஃபஷனுக்கு ரிட்டையர்மெண்டே இல்ல. நான் பாருங்க 90, 93, 95 வயசு வரைக்கும் கூட நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உங்களை எல்லாம் உங்க 3 பேரும் இன்னைக்கு பாலச்சந்திரன் ஐயா, எல்லப்பன் ஐயா, நீங்க எல்லாரும் பண்றது பார்த்தா அவர் சொல்றதுக்கு முழுக்க அது ஒரு ப்ரூஃப் நீங்கெல்லாம். சோ நாட் ஒன்லி ப்ரூஃப் பட் பெரிய ஊக்கம் அடுத்து வர எங்களோட ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாம். சோ மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வயசானவங்க சொல்லிட்டீங்க. என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஐயா, நீங்க மாத்திரம் இல்ல. நாங்க வந்து இன்னும் 15 இன்னும் 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும் நம்ம சாமியுடைய. அதான் நான் சொல்றேன். ரிட்டையர்மெண்டே இல்ல இதுக்கு. அதுக்கு நீங்க எல்லாம் அத்தாட்சி, முன்னோடிகள். அவர் ஒரு முன்னோடி, அதுக்கு அடுத்து நீங்களாம் ஒரு முன்னோடி. இன்ஃபேக்ட் ராஜேஷ் சொல்லுவாரு அவரோட மாஸ்டர் கோர்ஸ்ல, விக்னராஜேஷ் ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு எப்போதுமே. அவரோட மாஸ்டர் கோர்ஸ் பொழுது 94 நினைக்கிறேன், டிசம்பர் 94 அவர் சொன்னாரு. அவர் சொல்ற மாதிரி நான் சொல்றேன் இப்போ. நீங்க தானே திருத்தம் தான் சொல்லுங்க ராஜேஷ்.
பட் மகரிஷி வந்து அவருக்கு பின்னாடி அத்தனை மூத்த பேராசிரியரும் இருந்தாராம். மகரிஷி வந்து அந்த டிசம்பர் 1994ல ஆசிரியர் பயிற்சி கொடுத்துட்டு, எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு யோசிக்காதீங்க, இப்ப பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் தான் எனக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு. சோ அந்த டயஸ்ல நீங்க எல்லாருமே இருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ இப்ப நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க, இப்ப நாங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கோம் ஐயா. சோ அதுக்குதான் இன்னும் நிறைய பேர் பின்னாடி சேர்க்கணும், அதனால வாழ்த்துங்கள். பட் அவரோட மகரிஷியோட டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வந்தது, இதுக்குதான் ரிட்டையர்மெண்டே இல்ல இந்த ப்ரொஃபஷனுக்குன்னு சொன்னது. அதுக்கு முன்னோடிகளா இருக்கீங்க, நன்றி. ரொம்ப நன்றிமா. உண்மைதான். இத பத்தி இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலாம். ஏன்னா அந்த சுவாமிஜி இதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டீங்க. அப்ப வந்து சுவாமிஜிக்கு வந்து 92 வயசு. இவங்க இந்தியா டுடே எடிட்டர் வசந்தி, அவங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே நல்லா எழுதுவாங்க, பெரிய ரைட்டர் அவங்க. அவங்க ஆசிரமத்துக்கு வராங்க. அவங்கள சுவாமிஜி கிட்ட மேல அழைச்சுன்னு போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சரி. ஸோ அவங்கள சுவாமிஜி கிட்ட மேல அழைச்சுன்னு போறேன். அப்புறம் சுவாமிஜி கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சுவாமிஜி வந்து உடனே அது நடக்கும், இது நடக்கும், உலக அமைதிக்கு என்ன அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு சுவாமிஜி. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க அவருக்கு 92 வயசு அப்படிங்கிறீங்க, இன்னும் என்னெல்லாமோ பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், சின்ன குழந்தை மாதிரி ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் அவரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. ஆர்டிக்கல் எழுதும் போது 4 இடத்துல 92 வயது வேதாத்ரி மகரிஷி அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல எழுதணும். 92 இயர் யங் வேதாத்ரி மகரிஷின்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா then she writes a footnote, I cannot write old for this man அப்படின்னு எழுதுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் அவங்க அப்படியே அழைச்சுன்னு போனேன். என்னதான் இருந்தாலும் அவங்க நிருபர் தானே, உள்ள என்ன நடக்கிறது ஆசிரமக்குள்ள அப்படின்ட்டு அந்த சிஐடி வேலையும் பண்ணுவாங்க. ஸோ என்னோட கூட வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, பிரம்மஞானம் கிளாஸ் யாரும் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு பேராசிரியர். அந்த கிளாஸ்ல நம்ம உள்ள போலாமா அப்படின்னு கேட்டாங்க, வித்வுட் எனி நோட்டீஸ். என்ன நடக்கிறது அங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி நாங்க எல்லாம் அங்க போனோம். போனா நாங்க எங்களை பார்த்த உடனே நான் சொன்ன மாதிரி அவங்க வந்திருக்காங்க கெஸ்ட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம். சரி ஸ்டேஜ்லயே உட்கார வச்சாங்க எங்க 2 பேரையும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, பிரம்மஞானம் கிளாஸ். அதுல 400 பேர்ல 300 பேர் லேடிஸு, அதுல 200 பேர் கிராமத்துக்கு ஆளுங்க. பார்த்தாலே தெரியுது பக்காவா கிராமம்னு எழுதி விட்டிருக்கு. அந்த மாதிரி 200 பேரு. அவங்க வந்து பிரம்மஞானம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு கிளாஸ். இவங்க வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, அதுலயே ஏன்னா சிஐடி வேலை பண்ணி வந்துட்டு பார்த்தாக்க ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. உடனே ஒத்துக்கிட்டாங்க, அதான் கிரேட்னஸ் அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் பெரிய விமென்ஸ் லிபரேஷன் பண்றோம், அது இது பண்றோம், டெல்லி மெட்ராஸ்ல எல்லாம் ஏதோ சிட்டில ஒரு பிளாக் எடுத்துன்னு போய் இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், பெரிய விமென்ஸ் லிபரேஷன்ட்டு. உமன்ஸ் மூவ்மெண்ட் லிபர்ட்டி இங்க நடக்குது. கிராமத்துல இருக்கிற மக்கள் பெண்களுக்கு வேதத்தை பத்தி சொல்லக்கூடாது, பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடாது, இந்த ஜாதி சொல்லக்கூடாதுங்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு ஊர்ல படிக்காத கிராம ஜனங்கள்கிட்ட உருவம் இல்லாத இதை பத்தி பிரம்மத்தை பத்தி அவங்க டீச் கூட பண்ற அளவுக்கு கொண்டுறாங்க. இதை விட என்னங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமாங்க, நான் கூட அந்த பக்கம் லான்ல போனா அவங்க எல்லாம் பிரம்மஞானம் வந்து ஒவ்வொருத்தரும் அதை பத்தி கலந்துரையாடல் செய்வாங்க, சிரிப்பாங்க எங்களை பார்த்தா. வாழ்கமுடன். அதான் சுவாமியுடைய காமன் மேன் பிலாசபர், தத்துவஞானி, பாமர மக்களின் தத்துவஞானி. மகிழ்ச்சிங்கய்யா, நன்றி. வாழ்கம். எல்லப்பனையாக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்கமுடன். முடிச்சிடலாம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஐயா பாலாயா முகத்தை பார்த்தது மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரி, நேரம் வந்துட்டா போதும். வாழ்க வளமுடன் முடிக்கலாம். எல்லப்பன் உங்களுடைய சிரிப்பு ஐயா, என்ன சிரிப்பு ஐயா. வாழ்க வளமுடன். அது உங்களெல்லாம் பார்த்த உடனே வருது, இல்லைன்னா நான் பாட்டு உட்காந்துருப்பேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி கொடுத்த இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் நன்றி. அடுத்ததாக மூத்த பேராசிரியர்கள், முதுநிலை பேராசிரியர்கள் ஐயா அருளானந்தம் ஐயா,
அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து சியாட்டல் ஸ்கை சொசைட்டி மட்டும் கிடையாது, யூஎஸ்ல உள்ள எல்லா மன்றத்தோடும் நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க. தினமும் வாட்ஸ்அப் மற்றும் பல மீடியாக்கள் மூலமாக வந்து எல்லாத்துக்கும் ஐயா மகரிஷியோட கருத்துக்களை தெளிவான முறையில் எளிய முறையில் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சியாட்டல் ஸ்கை சொசைட்டி ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கோங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே உடனே நான் என்ன பண்ணணும், எதை பற்றி பேசணும் சொல்லுங்க, நான் எவ்வளோ நேரம் பேசணும், எல்லாம் எப்பவுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எந்தூசியாசம். ஸோ ஐயா உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய அறிவுரையும் எங்களுக்கு என்னென்னைக்கும் தேவை. இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முதுநிலை பேராசிரியர் எல்லப்பன் ஐயா, போன வாரம் தான் சொன்னேன் நான் வந்து, ஐயா நீங்க வந்து எங்க சியாட்டல் ஸ்கை சொசைட்டி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். நான் இப்ப ரொம்ப நேரம் பேசுறது இல்லை, பட் நான் உங்களுக்காக கண்டிப்பா 10-15 நிமிஷம் வந்து கண்டிப்பாக பேசி நான் மகரிஷியோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து காலையில எவ்வளவு சீக்கிரம்னாலும் பரவாயில்ல, நான் வந்துடுறேன். ஸோ ஐயாவும் எல்லப்பன் ஐயாவும் சியாட்டல் ஸ்கை சொசைட்டியோட எல்லாரும் சொன்ன மாதிரி மிக நெருங்கிய தொடர்பு இருக்காங்க. எந்த நேரத்துல எது வேணாலும் வந்து உதவி செய்ய தயார் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருக்கிறாங்க. வந்து ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பாலச்சந்திரன் ஐயா, முதுநிலை பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸா திடீர்னு வந்து லாஸ்ட் மினிட்ல சர்ப்ரைஸா வந்தாங்க. ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி. யூஎஸ் கோஆர்டினேட்டர் முரளி, பேராசிரியர் முரளி அவர்களுக்கும் நன்றி. நான் அன்னைக்கு சொன்ன உடனே கண்டிப்பா நானும் வந்து கலந்துக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு வேற ஏதோ பர்சனல் ரீசனால லேட்டா வந்தாங்க, வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிகவும் நன்றி. முரளியும் வந்து சியாட்டல் ஸ்கை சொசைட்டியோட க்ரோத்துக்கு இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். எந்தெந்த மீன்ல வந்து அஸ் யூஎஸ்ஏ கோஆர்டினேட்டர் எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கனடா மன்றத்திலேருந்து சிவசங்கரன் ஐயா அவங்களும் கலந்திருந்தாங்க. அவங்களுக்கு நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது போக வந்து இந்த சியாட்டல் ஸ்கை சொசைட்டியோட ஜேர்னி இந்த 16 வருஷம் முடிஞ்சு 17வது வருஷம் பல பேராசிரியர்கள் இங்க வந்திருக்காங்க. வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த நேரத்துல நான் வந்து அவங்களுக்கும் நன்றி கூற விருப்பப்படுகிறேன். வந்து முதல்ல ஆரம்பிச்சதே வந்து மூத்த பேராசிரியர் எல்லப்பன் ஐயா தான் வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் மீனா நாராயணசாமி அம்மா வந்து 2-3 தடவை சியாட்டில் வந்திருக்காங்க. சியாட்டில் உள்ள நிறைய அன்பர்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வந்து இந்த நேரத்துல அம்மா அவர்களுடைய தொண்டுக்கும் நான் வந்து நன்றி கூற விருப்பப்படுகிறோம். அடுத்ததாக முதுநிலை பேராசிரியர் அறிவானந்தம் ஐயா ஒரு தடவை 2010-11 வந்து நிறைய பயிற்சிகள் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. வந்து ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக முதுநிலை பேராசிரியர்கள் பெருமாள் ஐயா, முதுநிலை பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா, ஜெயந்தி அம்மா, லக்ஷ்மணன் ஐயா எல்லாருமே சியாட்டல்ல வந்து பல பயிற்சிகளை நடத்தி இந்த ஏரியால வந்து ஒரு மகரிஷியோட கருத்து வளர்வதற்கு ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷனை போட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு 16 வருஷம் முடிஞ்சு 17வது வருஷத்துக்கு போகுது. அப்படின்னா எல்லாருடைய ஒத்துழைப்பு, வாழ்த்து, எப்போ சியாட்டல் ஸ்கை சொசைட்டி அப்படின்னா அடுத்த செகண்ட் என்னைக்கு எதுனாலும் சரி, யாரை எப்போ கூப்பிட்டாலும் இம்மிடியா அவங்க வந்து மகரிஷியோட கருத்துக்களை பத்தி பேசுறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது போக இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மூத்த பேராசிரியர் வந்து சியாட்டல் ஸ்கை சொசைட்டியோட கலந்துக்கிட்டு மகரிஷியோட கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில வந்து முதுநிலை பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா, முதுநிலை பேராசிரியர் இளமுருகன் ஐயா, முதுநிலை பேராசிரியர் லக்ஷ்மணன் ஐயா, பேராசிரியர் அருட்செல்வி அம்மா, முதுநிலை பேராசிரியர் மாரியம்மாள் அம்மா, பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா, முதுநிலை பேராசிரியர் தாமோதரன் ஐயா, இவங்க அவ்வளவு பேருக்கும் இந்த நேரத்தில் சியாட்டல் ஸ்கை சொசைட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா வந்து மீரா வந்து சொன்னாங்க வந்து அந்த இன்சிடென்ட்டை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, அதை பத்தி ஆக்சுவலா நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களே இன்னைக்கு சொல்லிட்டாங்க. வந்து இது திருப்பியும் அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விருப்பப்படுகிறோம். வந்து 1994 டிசம்பர்ல ஆசிரியர் பயிற்சி நடக்குது. சனிக்கிழமை சாயங்காலம் வந்து மகரிஷி வந்து 6 to 8 அந்த பயிற்சி முடியக்கூடிய டயத்துல எல்லா பேராசிரியரும் கூப்பிட்டு பின்னாடி உட்கார சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு அப்புறம் யாருன்னு கேட்டாங்க. பின்னாடி பாருங்க அவ்வளவு பேராசிரியர் இருக்காங்க, இவங்கதான் எனக்கு அப்புறமா இந்த மன்றத்தை வந்து வழிநடத்தி செல்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், எதுக்கு திடீர்னு மகரிஷி வந்து சம்பந்தமே இல்லாம வந்து இந்த ஸ்டேஜ்ல இது எதுக்கு இப்படி திடீர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். வந்து அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில மெட்ராஸ்ல இருந்து நியூஸ் வருது, மகரிஷியோட துணைவியார் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி.
மகரிஷிக்கு வந்து பயிற்சியை முடிச்சுட்டு போறதா, ஏன்னா மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது. சண்டே மத்தியானம் முடிஞ்சு காலையில ஒரு பயிற்சி முடிஞ்சு மத்தியானம் எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுத்து மகரிஷி எல்லாத்தையும் வாழ்த்தி அனுப்புவாங்க வந்து. அதுக்கப்புறம் 8 மணிக்கு டிசைட் பண்ணி இல்ல கோயம்புத்தூருக்கு போகணும்னு சொல்லி ஃபிளைட்ல கிளம்பிட்டாங்க வந்து. அடுத்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை மகரிஷி கிளம்பினதுக்கு அப்புறமா 4 hours காலையில செஷன், சர்டிபிகேட் கொடுத்தது எல்லாமே வந்து முதுநிலை பேராசிரியர்கள் தான் வந்து. இது எதுக்காக அவர் முதல் நாள் சொல்லணும், அடுத்த நாள் வந்து அந்த உலக சமுதாய சேவா சங்க வரலாற்றுல முதல் முறையா மகரிஷி இல்லாம நடந்த ஆசிரியர் பயிற்சி அது வந்து 94 டிசம்பர்ல வந்து. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேராசிரியர்கள் எல்லாரும் வந்து பயிற்சி நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி மகரிஷி வந்து நிறைய அவர் வந்து அன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல அவரால் வந்து பல வருஷங்களுக்கு பின்னாடி நடக்கிறதையும் கணிக்கக்கூடியது இருக்குது வந்து. ஸோ அந்த அந்த இன்சிடென்ட் மீரா சொன்னதுனால அதை திருப்பி நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். கடைசியா ஒண்ணே ஒண்ணு, இப்போ டெய்லி இங்க வந்து மெடிடேஷன் நடத்திட்டு இருக்கோம் வந்து. இப்போ ஸ்ரீஹரி சொன்னாரு, மீரா எல்லாரும் சொன்னாங்க வந்து. உண்மையிலே அது வந்து ஒரு இந்த பேராசிரியரோட வாழ்த்துக்கள், மகரிஷியோட அருள், குருவர்களாலதான் வந்து மார்ச் மாசம் ஆரம்பிச்சோம் வந்து. இன்னைக்கு வரைக்கும் வந்து எவ்ரிடே மெடிடேஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியுது. நாங்க இந்த சியாட்டல் ஸ்கை சொசைட்டி ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் வந்து சில நாள் 2005 2006 எல்லாம் நானும் மீரா மட்டும் உட்காந்துருப்போம் வந்து மெடிடேஷனுக்கு. சாயங்காலம் போய் உட்காருவோம், யாரும் வரமாட்டாங்க. நாங்க 2 பேரும் மட்டும் மெடிடேட் பண்ணிட்டு கிளம்பி வந்துருவோம் வந்து. ஸோ அப்பெல்லாம் மகரிஷி சொன்ன கருத்துக்கள் ஞாபகம் வரும் வந்து. 1950s மகரிஷி வந்து குடுவாஞ்சேரிக்கு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எங்கேயோ போய் ஸ்கூல்ல எல்லாம் போய் உட்காந்து நடந்து போய் உட்காந்துருப்பாங்க. யாரும் மெடிடேஷன் கத்துக்க வரமாட்டாங்கன்னா திருப்பி சாயங்காலம் திருப்பி நடந்து வீட்டுக்கு வந்துருவாங்களாம் வந்து. ஸோ இப்போ 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து ஒரு வழியா போயிட்டு வந்து பயிற்சி சொல்லி கொடுக்கும் போது மகரிஷியால அது முடியுதுன்னா, நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு சில சமயம் ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்து பண்றோம். இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு வந்து. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு மகரிஷியோட விஷன், எல்லாத்தோட அந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறது வந்து இன்னும் ரொம்ப எளிமையாயிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் வந்து. பயன்படுத்தினால்தான் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இதனால பலன் இருக்குது. எவ்ரிடே நம்ம பண்றது வந்து. ஸோ இப்போ அந்த இதுல வந்து ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி நம்ம கண்டிப்பாக அந்த நமக்கு வீடு தேடி வருது. இப்போ வந்து ஜூம்லையும் டீம்ஸ்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வந்து. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே இந்த இன்னைக்கு கலந்துட்டு இருக்க அன்பர்கள் எல்லாருமே இதை வந்து நீங்க நல்ல முறையில் நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இதை நம்ம ஒரு ஆட்டோ சஜஷன் எடுத்துப்போம். இந்த இது வரைக்கும் சில கலந்து கொள்ளாதவங்களும் இனிமேல் வரக்கூடிய நாள்ல நம்ம வந்து டெய்லி இந்த பயிற்சியில கலந்துக்கலாம்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கலாம் வந்து. அடுத்ததா எல்லப்பன் ஐயாவும் அருளானந்தன் ஐயாவும் சொன்னாங்க வந்து மாதத்துக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக இந்த பேண்டமிக் முடிஞ்சு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பழையபடி அது அந்த ஸ்பீடுக்கு வந்துருவோம். பயிற்சிகள் எல்லாத்தையுமே நல்லபடியா நடத்த முடியும். அதுக்கு குருவரும் இறையரும் கண்டிப்பாக துணை இருக்கும் என்று நம்புவோமாக. கடைசியா இந்த மன்றத்தோட வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நானும் மீராவும் பண்ணிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு பக்க பலமா நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸ்ரீஹரி, சிவகுமார், அமுதா, மாணிக்கம், சுரேஷ் அவங்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும், இந்தியால இருந்தும் சரி, அமெரிக்கால எல்லா பல மாகாணத்திலிருந்தும் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் சியாட்டல் ஸ்கை சொசைட்டி சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து சொல்லி நிறைவு பண்ணிக்கலாமா? சரி ராஜேஷ், பாடுங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. எல்லோருக்கும் நன்றிம்மா. நன்றி எல்லாருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்.